உங்களோட பேர் என்னங்கக்கா? எங்கேருந்து வரீங்க? என்ன தரவரிசைன்னு என்ன துறை எடுத்திருக்கீங்க? என் பேர் பாரதி. நாமக்கல்லேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் 195. நான் வந்து கள்ளக்குறிச்சியில கோர்ட் எடுத்திருக்கேன். என்ன படிச்சிருக்கீங்க மேம்? நான் வந்துட்டு பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கேன். இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சிக்காக ஸ்டெனோ முடிச்சுட்டு வந்திருக்கேன். எப்போ கல்லூரி முடிச்சீங்க? எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க ஆரம்பிச்சீங்க? காலேஜ் முடிஞ்சு மேரேஜ் ஆயாச்சு. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு அப்புறம் தான் படிக்க ஆரம்பிச்சேன். கன்சிஸ்டண்ட்டாக படிச்சதுனால என்னால் போஸ்ட் எடுக்க முடிஞ்சது. இது உங்களோட எத்தனாவது முயற்சி டிஎன்பிஎஸ்சியில்? வந்துட்டு என்னோட செகண்ட் டைம் அட்டெம்ப்ட். ஃபர்ஸ்ட் போன வாட்டி எக்ஸாம் வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணேன். பிசி முடிஞ்சதுனால வெளில வந்துட்டேன். இந்த வாட்டி போஸ்ட் எடுத்துட்டேன். லாஸ்ட் டைம் என்ன மிஸ்டேக் பண்ணதா நினைக்கிறீங்க? என்ன தவறு பண்ணீங்க? லாஸ்ட் டைம் எனக்கு வந்து ஸ்டெனோ முடிச்சுட்டு ஒரு 6 months தான் டைம் இருந்துச்சு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இப்போ எக்ஸ்ட்ரா டைம் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. எத்தனை கேள்விகள் சரியா போட்டீங்க? நான் வந்து 140 கொஷின்ஸ் வந்துட்டு கரெக்டாக போட்டிருக்கேன். ஸ்டெனோ முடிச்சதுனால அட்வான்டேஜாக இருக்கு எனக்கு. சரிங்க. இப்போ கடந்த முறை 2024 நீங்கள் தேர்வு எழுதும்போது தமிழுக்கு இருந்த சிலபஸ் வேற. இப்போ நிறைய இலக்கணம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இலக்கணத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்களா? தமிழ் நீங்கள் எந்த மாதிரி படிச்சீங்க? என்னென்ன புத்தகங்கள்லாம் படிச்சீங்கன்றத சொல்லுங்க. எனக்கு வந்து தமிழ் வந்துட்டு இப்போ நான் எழுதும்போது இப்போ தான் வந்துட்டு எனக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணாங்க. ஸோ எனக்கு இது வந்து ரொம்பவே புதுசாக இருந்துச்சு. நான் வந்து புக்கை தான் ஃபஸ்ட்டு மெயினாக ப்ரிப்பேர் பண்ணேன். அவுட் சோர்ஸ் எனக்கு தெரியல. நான் ஜிஎஸ்ல ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனாலையும் தமிழ் ரொம்ப டெப்த்தாக படித்ததுனாலையும் தமிழில் ஸ்கோர் பண்ண முடிஞ்சது. தமிழில் வந்துட்டு 81 போட்டிருக்கேன். ஆல்ரெடி செய்யுளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. இப்போ இலக்கணம் இல்லையா? இலக்கணம் வந்து நம்ம புரிஞ்சு படிக்கணும், மனப்பாடம் பண்ண முடியாது இல்லையா? இலக்கணத்தை நீங்கள் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டீங்க? எந்த மாதிரி அப்ளை பண்ணி போட்டீங்க? நான் பேசிக்காவே இலக்கணம் ரொம்ப புரிஞ்சு தான் படித்தேன். ஸோ எனக்கு கொஷின்ஸ் டஃபாகவே இருந்தாலும் என்னால் ஆப்ஷன் எலிமினேஷனை யூஸ் பண்ணி என்னால் ஆப்ஷனை பிக் பண்ண முடிஞ்சுது. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? மேக்ஸில் 2 டாபிக் இருக்கு. சிலபஸ் தான் நான் மெயினாக பார்த்தேன். ஸ்கூல் புக் நல்லா தரவாக ப்ரிப்பேர் பண்ணேன். டெய்லி மேத்ஸ்க்கு வந்து கொஞ்சம் டைம் வந்துட்டு கண்டிப்பாக ஒதுக்கி படித்தேன். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு இல்லையா? அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னு சொல்லுங்க. ஜிஎஸ்ல வந்து பார்த்தோம்னா இப்போ எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஹை ஸ்கோர் இருக்கும். ஸோ எதில் வந்து ஹை ஸ்கோர் இருக்கோ ஸோ அந்த அந்த சப்ஜெக்ட் வந்து நான் பிக் பண்ணி அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மீதி இருக்கிறத அப்புறமா பார்த்துக்கிட்டேன். இப்போ சயின்ஸ் வந்து கொஞ்சம் கம்மி மார்க் அப்படின்னா சயின்ஸை நான் அப்புறமா எடுத்துக்குவேன். படிக்காம விடக்கூடாது, படிக்கணும். பட் எக்கனாமிக்ஸ் பாலிட்டி இதெல்லாம் அதிகமான ஸ்கோர் வரதுனால அதுக்கு தான் நான் இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுத்தேன். முக்கியமாக 11th 12th 10th இதில் தான் நிறைய கொஷின்ஸ் எடுக்கிறாங்க. ஸோ நான் அதை கவர் பண்ணேன். இப்போ திருமணம் ஆன பிறகு நம்ம படிக்கிறோன்றது அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இல்லையா? நேரத்தை அதிகமாக கிடைக்காது உங்களுக்கு. நேரத்தை எப்படி உருவாக்கிக்கிட்டீங்க படிக்கிறதுக்காக? நான் ரொம்ப நல்லா படித்தேன் சின்ன வயசுல இருந்து. மேரேஜ் ஆனதுனால என்னால் ஒரு ஜாபை பிக் பண்ண முடியல. எப்படியாவது ஒரு ஜாபை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி. அதனால வந்துட்டு டைமை கன்சிஸ்டண்ட்டாக வச்சுட்டு நான் படிக்க ஆரம்பித்தேன். டைம் இருக்காது தான், பட் நமக்கு வந்து ஜாப் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இது வேணும். ஒரு கிட்ட வந்து கடைசி லாஸ்ட் டைம் வந்து நீங்கள் கிட்ட வந்து கவுன்சிலிங் ஆள் வரைக்கும் வந்து கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான மனநிலை இருந்தது? விட்டுட்டு போயிடணும் அப்படின்னு நினச்சிங்களா? இல்லை நம்ம தொடர்ச்சியாக இன்னும் முயற்சி பண்ணணும் அப்படின்னு இருந்தது அவங்க மைண்ட்? ஸ்டெனோ முடிச்சு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கவுன்சிலிங் வரைக்கும் வந்தேன். என் வீட்டில் வந்துட்டு பயங்கரமாக அதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே நீ கவுன்சிலிங் வந்திருக்க, எத்தனை பேர் இந்த மாதிரி வர முடியும்? ஸோ இது நீ விடக்கூடாது அப்படின்னாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஸ்டெனோ முடிச்சதே பெரிய விஷயம். அதனால வந்துட்டு விட்டுட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னும் அதிகமாக படிக்கணும்னு நினச்சி இந்த வாட்டி போஸ்ட் எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா படிக்கிறதுல ஏதாவது மெத்தட்ஸ் சேஞ்ச் பண்ணீங்களா? இல்லை அதே மெத்தடில் தான் படித்து ரிவிஷன் அதிகமாக பண்ணீங்களா? போன டைம் நான் என்னென்ன விட்டனோ அதெல்லாம் இந்த வாட்டி பிக் பண்ணி எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். உங்களோட ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். ரிவிஷன் வந்துட்டு எப்படின்னா ஒரு 1 வீக் படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது அடுத்த வீக் நான் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1 வீக் படித்ததை ரிவிஷன் பண்ணிட்டு தான் புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ டெஸ்ட் பேட்ச்லாம் நிறைய போட்டிங்களா மேம்? நான் வந்துட்டு கோச்சிங் சென்டர் போகல, யூடியூப்ல தான் என்னென்ன டெஸ்ட் பேட்ச் என்னால் முடியுமோ அதெல்லாம் வந்துட்டு நான் எடுத்துக்கிட்டேன். பிஒய்க்கு எப்படி அனலைஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் கேட்குறீங்களா? பார்ப்பேன் கண்டிப்பாக. அதையும் கொஞ்சம் நம்ம எடுத்தால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுங்கிறதுக்காக அதையும் நான் ரிவிஷன் பண்ணிக்கிட்டேன். மொபைல் டிஸ்ட்ராக்ஷன் இருந்திருக்கா உங்களுக்கு படிக்கிறப்ப? இல்லை, என்கிட்ட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதனால தான் என்னால் ஜாபே எடுக்க முடிஞ்சது. சோஷியல் மீடியாலாம் பயன்படுத்துனீங்களா படிக்கிறப்ப? என்னோட எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்காக யூடியூப் வந்துட்டு எடுத்துப்பேன். மற்றபடி எதையும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்கள் ஃபேமிலியில் குடும்பத்தில் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்களா? உங்கள் கணவர் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாருங்க? என் ஃபேமிலி தான் முழுக்க சப்போர்ட். என் நடுவில் வந்துட்டு கொஞ்சம் பயமாக இருக்கும். நம்ம போயிட்டு இருக்க பாத் வந்து கரெக்டு தானா, நம்ம கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோமே அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் பயமாக இருக்கும். இயர்ஸ் போகுதேன்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். அப்போல்லாம் வந்துட்டு இல்லை நீ இவ்வளோ தூரம் வந்துட்ட போயிடு அப்படின்னு ரொம்ப சப்போர்ட் பண்ணது என் ஹஸ்பண்ட் தான் சப்போர்ட் பண்ணாரு. பாப்பாவுமே வந்து பார்த்தோம்னா நீங்கள் படிங்க, நான் வந்துட்டு என்னோட டைமை வந்து நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு அவ்வளோ ரொம்ப சப்போர்ட் பண்ணோம். ஒரு ரிக்ரெட் ஃபீல் இருந்திருக்கா? நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணணும், குழந்தைங்களோட நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஹஸ்பண்டோட பண்ண முடியாது, அவங்க பிடிச்சதை செஞ்சு கொடுக்க முடியாது, நிறைய ஃபங்க்ஷன் போக முடியாது. இந்த மாதிரியான
நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும். அது ஒரு ரிக்ரெட் ஃபீலிங் உங்களுக்கு குடுத்துருக்குங்களா? போன டைம் நான் கவுன்சிலிங் வரும்போது சந்தோஷம் எவ்வளோ இருந்துச்சோ, கவுன்சிலிங்ல இருந்து ஜாப் எடுக்காம வெளியில போகும்போது, நான் எந்த ஃபங்ஷன்ஸையும் அட்டெண்ட் பண்ண மாட்டேன். கோவிலுக்கு போமாட்டேன். ஹஸ்பண்ட்ஸ் கூட வெளில போமாட்டேன். தியேட்டர், பாப்பா கூட எங்கேயும் வெளில போக முடியாது. நீங்க சொன்ன மாரி புடிச்சது குக் பண்ணி கூட குடுக்க முடியாது. இவ்வளோதான் எனக்கு டைமு. நான் வீட்டு வேலைய ஒரு 2 ஹவர்ஸ் முடிக்கிறேன் அப்படின்னா, மீதி நேரம்லாம் படிக்கணும். அப்படின்னு இருந்ததுனால தான் என்னால முடிஞ்சது. கவுன்சிலிங் வரைக்கும் வந்தோமே, இப்படி எடுக்க முடியாம போயிடுச்சே, இவங்களையும் ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கோமே, ரொம்ப கஷ்டப்படுத்திருக்கோம் அப்படின்னு தோணும். ஸோ அதெல்லாம் நெனச்சு ரெக்ரெட் பண்ணியிருக்கேன். பட்டு இந்த லெட்டர் குடுத்து தான் ஹாப்பியா ஆக்க போறேன். நம்ம படிக்கிறது ஒரு பார்ட். எக்ஸாம் ஹால்ல அந்த 3 மணி நேரத்த நம்ம எப்படி கையாளுறதுன்றது இன்னொரு பார்ட். அதுல தான் வெற்றி, தோல்வி இருக்கு. ஸோ அங்க என்ன தவறுகள்லாம் செய்யக்கூடாது? எப்படி நேர மேலாண்மைய பண்ணணும்னு சொல்லுங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோம்னா, நம்ம படிச்சது தான் அப்படியே எக்ஸாம்க்கு வரும் அப்படிங்கிற தாட்டோட நம்ம போகவே கூடாது. இப்ப எக்ஸாம்ல போய் பார்த்தோம்னா, நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு 10 கொஸ்டின்ஸ் நம்ம படிக்காது வந்தோனே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாரி பயமாயிடும். அப்ப பயந்துட்டு அவ்வளோதான் போச்சு அப்படின்னு முடிஞ்சுது. நான் அப்ப என்ன யோசிச்சேன்னா, இந்த 3 ஹவர்ஸ்க்கு நான் வந்துட்டு 1 இயர் வெயிட் பண்ணியிருக்கேன். அந்த 1 இயர நான் திருப்பி வெயிட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 3 ஹவர்ஸ வந்து நான் எப்படி யூட்டிலைஸ் பண்ணிக்க போறேன்? ஓகே, ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்ச கொஸ்டின்ஸ்லாம் நான் அட்டெண்ட் பண்ணிக்கிறேன். தெரியாத கொஸ்டின நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ரிவிஷன் போயிடுவேன். தெரிஞ்ச கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல தெரியாத கொஸ்டின்ஸ்ல அப்ப எனக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கொஸ்டின அனலைஸ் பண்றதோ, அது புரிஞ்சுக்கிறதோ, என்னோட அந்த பிக் பண்றது எனக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. ஸோ வந்துட்டு டைம் நான் அப்படிதான் வந்து யூட்டிலைஸ் பண்ணேன். இந்த எக்ஸாம்ல சிலபஸ் மாறும்போது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. அப்ப வந்துட்டு நான் நெனச்சேன், இது என்ன எக்ஸாமு? ஏன் இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு நெனச்சேன். பட் வந்துட்டு இந்த 3 ஹவர்ஸ் தான். இதுக்காக நான் மறுபடியும் திருப்பி ஒரு 1 இயர் வரணும். அதனால நம்ம கண்டிப்பா இந்த எக்ஸாம் வந்து நல்லபடியா முடிச்சிரணும். அப்படின்னு முடிச்சு வெளில வந்தனால தான் இப்ப என்னால வந்துட்டு லெட்டர் எடுத்திருக்க முடியுது. ஸோ வந்துட்டு அந்த அந்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் நம்ம கரெக்ட்டா பண்ணணும். இப்ப தமிழுக்கு எவ்வளோ நேரத்துல முடிச்சணும்? மேத்ஸ் எவ்வளோ நேரத்துல முடிக்கணும்? ஜிஎஸ்க்கு எவ்வளோ நேரம் அப்படின்னு டைம் அலாட் பண்ணி எழுதுவீங்களா? எந்த மாரி உங்களுக்கு? எப்பவுமே தமிழுக்கு வந்துட்டு ஒரு 1 ஹவர்க்குள்ள முடிக்கணும். அப்பதான் எனக்கு மேத்ஸுக்கும், ஜிஎஸ்க்கும் வந்துட்டு பண்ண முடியும்னு நெனைப்பேன். பட் இந்த வாட்டி தமிழ் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. 1 ஹவர தாண்டிடுச்சு. ஸோ அதனால என்ன பண்ணேன்னா, பரவால்ல 1 ஹவர் தாண்டுனாலும் இருக்கிற டைம நம்ம யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படிங்கிற மாரி, ஜிஎஸ்க்கு வந்துட்டு 1 ஹவரும், மேத்ஸ்க்கு 1 ஹவரும் எடுத்தேன். இப்ப சுத்தமா அந்த கொஸ்டின பத்தி ஐடியா இல்லன்னா, ஆப்ஷன் எலிமினேஷன்ல போடுவாங்க. எல்லாருமே அதான் சொல்றாங்க. அத எப்படி நீங்க யுட்டிலைஸ் பண்ணீங்கன்றத சொல்லுங்க. சுத்தமா ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னாலும், அதுல இருக்க ஆப்ஷன்ஸோ, இல்ல அந்த கொஸ்டினோ நம்ம வேற ஏதாவது படிக்கிற அந்த டாபிக்கோட லிங்க் ஆயிருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் படிக்கும்போது, இதுக்கு இது ஆன்ஸரா வர வாய்ப்பே இல்ல. மேப்போ, இல்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்டோ, எங்கேயாவது படிச்ச ஒரு டாபிக் வந்து நமக்கு வந்து அந்த இடத்துல ஹிட் பண்ணும். நாம நினைச்சிட்டு இருப்போம் இது தெரியவே இல்லன்ட்டு. பட் ஏதாவது ஒரு க்ளூ வேர்டோ, ஏதாவது ஒரு வேர்ட் அதுல இருக்கும். அத வச்சு நான் ஆப்ஷன் எலிமினேஷன யூஸ் பண்ணேன். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒரு முக்கியமான டாபிக் இல்லையா? அத நீங்க படிச்சீங்களா? அத எந்த சோர்ஸ்ல படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமான டாபிக் தான். பட் நான் அந்த அளவுக்கு என்னால படிக்கிறதுக்கு டைம் இல்ல. நான் வந்துட்டு புக்ஸ தான் ரொம்ப நம்பினேன். ஸோ கடைசி நேரத்துல இருக்கிற ஒரு 3 மந்த்ஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் சோசியல் மீடியால இருக்கிற சேனல்ஸ் வந்து நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன். நிறைய ஹவுஸ் ஒய்ஃப் இப்ப படிக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்க? இந்த மாரி நேரத்த உருவாக்கிங்க படிக்கிறதுக்கு அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நான் வந்துட்டு அவுட் சைட் சோர்ஸ் வந்துட்டு ரொம்ப தொலைக வேண்டாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிற புக்க வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸே நிறைய எனஃபா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுத்துட்டு டைம் இருந்தா வேணா நீங்க அவுட் சோர்ஸ்க்கு போங்க. முடிஞ்ச வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ முடிச்சுட்டு அத ரிவிஷன் பண்ணிடுங்க. அதெல்லாம் முடிச்சு உங்களுக்கு டைம் இருந்தா வேணா அவுட் சோர்ஸ் போங்க. எனக்கு தெரிஞ்ச ஸ்கூல் புக்ஸே எனஃபா இருக்கு. இப்ப உங்களுக்கு லாஸ்ட் டைம் கவுன்சிலிங் வரைக்கும் வந்து கிடைக்கல இல்லையா? அது மாரி இந்த அட்டெம்ப்ட்ல நிறைய பேர் கவுன்சிலிங் வந்த வரைக்கும் கிடைக்காம போனவங்க இருப்பாங்க. அவங்க இந்த டைம் அடுத்த எக்ஸாமுக்கு என்ன பண்ணணும்ன்றத சொல்லுங்க. நீங்க இவ்ளோ தூரம் வந்திருக்கிறதே ஒரு பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட். எவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க, எவ்ளோ டிசிப்ளின்டா இருந்திருப்பீங்க, எவ்ளோ நேரம் வந்துட்டு நீங்க இதுக்காக உழைச்சிருப்பீங்க. தயவு செஞ்சு இத விட்டு போயிடாதீங்க. இன்னும் ரொம்ப கிட்டக்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டா நீங்க வாங்கிட்டு போக போறீங்க. அதனால விட்டுட்டு போகக்கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மொமெண்ட் எப்படி இருந்தது? இப்ப ஃபோட்டோ எடுத்தீங்க. நானே பார்த்தேன். எப்படி இருந்தது இப்ப? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. முக்கியமா இதுல எனக்கு என்ன ஹாப்பினா, நாங்க லவ் மேரேஜ். என் ஹஸ்பண்டே இதுல நான் வந்துட்டு ப்ரவுட் ஆக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பண்ணிட்டேன். செல்ஃப் டவுன் ஆனா உங்கள எப்படி மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? நெறைய அடிக்கடி ஆயிருக்கேன் தான், இல்லன்னு சொல்ல மாட்டேன். என்னால என்னால முடியாம ஒண்ணு இருக்காது. என்னால முடியும். அவர் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. அவர எதுலயாவது ஒரு ப்ரவுட் ஆக்கிரணும். எங்க அம்மாவுக்கும், என் ஹஸ்பண்டுக்கும் எங்கேயாவது ஒரு ப்ரவுட் மொமெண்ட்ட குடுத்துறணும் அப்படிங்கிறதுக்காக, என்னோட டவுன் எல்லாம் நான் வந்துட்டு பார்க்க மாட்டேன். யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. நன்றி வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் ஹஸ்பண்டுக்கு தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். அடுத்து எங்க அம்மா. இப்ப எங்க அம்மா உயிரோட இல்ல. எங்க அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் அடுத்து. அதுக்கு மேல கடவுளுக்கு சொல்லணும். பாப்பாவுக்கு வந்து நன்றி சொல்லணும்னு தோணல. இது எல்லாமே பாப்பாவுக்காக தான் அப்படின்னு சொல்லணும்.